மீஞ்சூர், நம்ம ஆண்டாளுக்குப்பம், அதை விட்டோன்னா காசிமேடு ஆறுபேர் போகிற வழி. இதில் பார்த்தீங்கன்னா நாலு வண்டி நிப்பாட்டலாம். சர்வீஸ் ரோட்டில் ஒரு 2 வண்டின்னு வச்சுக்க, இந்த ரோட்டில் 2 வண்டி 4 வண்டி அட்டன் டைமில் போயிட்டுருக்கலாம். அதுக்கே டிராஃபிக் ஆகுது இந்த ஏரியா. இதெல்லாம் ஒரு வழி, ஒரு ஏரியாவுக்கு 10 சாலை போட்டு விடணும். 10 20 சாலை போட்டு விட்டா தான் இந்த ஏரியா டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஓரத்தில் இருக்கிறோம், இடம் கொடுக்கணுமே, தருவாங்களா? தரமாட்டாங்க. எப்படி தருவாங்க? எக்ஸ்போர்ட்டு வந்து பெருத்து கொண்டே தான் இருக்குது, கம்பெனிகள் பெருத்து கொண்டே இருக்குது, கார்கோ வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது எப்பயுமே. இதில் வந்து பார்த்தோன்னா 2 வண்டி, அதில் 2 வண்டி 4 வண்டி, அதே மாதிரி அந்தாண்ட 2 வண்டி 4 வண்டி எனி டைம் போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கே டிராஃபிக் ஆகுது பயங்கரமாக. எப்போ வந்தாலும் இங்கே மனுஷன். ஆனால் இதில் ஓட்டுனவங்களுக்கு பழகி போச்சு. நம்மளை மாதிரி எப்போனா ஒரு வாட்டி வரக்குள்ள தான் மாட்டிக்கிறோம். ரெகுலராக இவங்களாம் டிராஃபிக்கை பார்த்து ஓட்டின குரூப் இந்த கண்டெய்னர் எல்லாமே. நம்ம வண்டிலாம் இங்கே வராது அதிகமாக. மாதத்தில் ஒரு வாட்டி வரும், அதை விட்டால் 2 வாட்டி வரும். ஆனால் இந்த கண்டெய்னரு பாட்டிப்பிட்டு இதெல்லாம் வந்து எப்பயுமே இங்கே தான் ஓடும் போல். அதனால் அவங்களுக்கு பழகிட்டுது. நமக்கு காலையில் வந்தால் சாயந்தரம் தான் வெளியே போகிற நிலைமைக்கு போயிடுது. ஒரு 3 மணிக்கு கிளம்புனேன், வந்து சேர்ந்தது மீஞ்சூர் பைபாஸ் இறங்குற இடத்துல 3 மணிக்கு வந்து இறங்கி 7 மணிக்கு தான் வந்து கம்பெனிக்கு சேர்ந்தேன். இன்றைக்கெல்லாம் எவ்வளோ டிராஃபிக் நம்ம இப்போ தான் இறக்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஆனால் மறுபடியும் டிராஃபிக் தான். இதுதான் இந்த சைடே வரக்கூடாது ஓட்டுறவங்களாம். ஆனால் பொறுமையாக ஓட்டுறாங்கப்பா, பொறுமை வேணும் இந்த பக்கம் ஓட்டுறவங்களுக்குலாம். ஆறுபேர் லைன்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு பொறுமை வேணும் லோக்கல் ஆளுக்கெல்லாம்.